அம்மா, இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேம்மா. நீங்க வேணா பாருங்க. நிஜமா ராதா, இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. It was a good day. நிஜமாதான் இன்னைக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதாவது அந்த கிழவி காவிரி பெரியமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்ததுல என்னோட ஆன்மா அப்படியே திருப்தி ஆயிடுச்சு மோனையா. கதவு கிட்ட தாமினி நிக்கிறா. காவேரி அத்தைய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத. அவங்க என்னோட அத்தை. பட் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா வேற வீட்டுக்குள்ள காலையில கருப்பு காக்கா வந்தா அது மரணத்துக்கு அறிகுறின்னு சொல்லிட்டாங்க. கருப்பு காக்கா வீட்டுக்குள்ள வர்றது மிகப்பெரிய அபசகுணமாச்சே. இது மரணத்துக்கான அறிகுறியாச்சே. அப்படின்னா அந்த கருப்பு காக்கா காவிரி பெரியமாவை துரத்தி இருக்க கூடாது, அந்த தாமினி தான் துரத்தி இருக்கணும். என்னைக்கு அந்த தாமினி சாகுறாலும் மோனையா எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு கங்கா ஸ்நானமே பண்ணுவேன். முதல்ல போய் நார்மலா குளிச்சிட்டு வா. என்ன நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தாமினி என்னோட சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்ட தீ வச்சு கொளுத்திடுவேன், புரியுதா உங்களுக்கு? என் ஃப்ரெண்ட பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். Enough. It's enough. பாத்தீங்களாமா, மோகன் எம்மல எவ்வளவு அக்கறையா பேசுறான்னு. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, கொஞ்சம் கொஞ்சமா மோகனுக்கு எம்மல காதல் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு இல்ல? ஐயோ அம்மா, ஏன் அமைதியா இருக்கீங்க? வாங்க போய் பார்க்கலாம். எங்க அவ? என்ன பண்ற நீ? என்னாச்சு? பின்ன தாமினி பயமுறுத்துற, நீ என்னதான் நீ பயமுறுத்திக்கிட்டு இருக்க? இங்கதான் யாருமே இல்லையே. ஐயோ மோனையா, நான் தான் சொல்றல, தாமினி இங்கதான் இருந்தா. இப்ப எங்க போனான்னு தான் தெரியல. நான் தாமினியோட நிழல தான் பார்த்தேன். அப்படியா சொல்லும்? என்ன பயமுறுத்த ட்ரை பண்றியா நீ? அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷாலு வந்துட்டான்னு சொல்ல போறல? மோனையா, நான் ஏன் உங்களை பயமுறுத்த போறேன்? செல்லம் கில்லோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. செல்லம்? நீ ஏன் செல்லம்? நான் தான் சொல்றல, தாமினி பயமுறுத்தணும்னு தான் அப்படி பேசினா. ஆனா எங்க போனான்னு தெரியல. இங்கதான் இருந்தா. நிழல கூட நான் பார்த்தனே. சில நேரத்துல நீங்க மனைவியே இல்லாம. மனைவிதான். நான் உங்களை பயமுறுத்தல எப்பவும் முயற்சி பண்ண மாட்டேன். நான் எதுக்கு உங்களை பயமுறுத்தணும்? நான் தான் சொல்றல, நான் அவளை பயமுறுத்ததா அப்படி பேசினேன். அவளோட நிழல அங்க பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் பயமுறுத்துறதே வேலை. நீ உள்ள வா, உன்னை நான் பயமுறுத்துறேன். ஐயோ மோனையா, கம்.
அஜித் அஜித் இல்ல 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 மறுபடியும் என்னால முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அஜித் எழுந்துக்கோ. உனக்கு அந்த கொலுசு சத்தம் கேக்குதா? கொலுசா? கொலுசா? கேக்குதா இல்லையா? என கேட்க விடு. வருது, ஆனா நீதான் கொலுசெல்லாம் போட்டுக்க மாட்டியே. ஐயோ, நான் இப்ப நடந்துட்டா இருக்கேன். ஆ? அப்போ நம்ம வீட்ல வேற யாரோ கொலுசு போட்டுக்கிட்டு நடக்கிறாங்களா? ஆமா. தாமணி கொலுசெல்லாம் போட மாட்டாளே. அட கடவுளே, இவ்ளோ பெரிய வீட்டுக்குள்ள இந்த நேரத்துல யார் இப்படி கொலுசு போட்டுட்டு நடக்கிறது? என்ன நடக்குதுங்க? அந்த நிழல், அப்புறம் இந்த கொலுசு சத்தம். எனக்கு என்னமோ சரியா படல, ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுது. ஒருவேளை துளசி அக்காவா இருக்குமோ? யார் அங்க? அத கேட்டியா? இந்த டைம்ல யாரா இருக்கும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அஜித். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கீர்த்தி.
மோகன் காப்பாத்து மோகன் என்ன என்னாச்சு 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 தாமினி என்னாச்சு தாமினி? என்னாச்சு 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 தாமினி ஏன் பயந்து போயிருக்க அங்க 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 என்ன படுக்க வச்ச அந்த அந்த போட்டோ பாடையா என்னடி சொல்ற யாரு வந்தாங்க என்ன செஞ்சாங்க நீங்க நீங்க எல்லாரும் என் கூட வாங்கல நான் காட்டுறேன் என்ன பாடுங்கற? இல்ல நான் வரல. ஐயோ பாடைய பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? சீக்கிரம் வா மோகன் இப்பவே நான் உனக்கு காட்டுறேன் எல்லாத்தையுமே காட்டுறேன் சீக்கிரம் வா என் கூட அது எல்லாமே இங்க தான் இருந்துச்சு இப்போ அது எங்க போச்சு எங்க பட் இங்க என்ன இருந்துச்சு? மோகன் இங்க இல்ல அது ஆக்சுவலி அங்கதான் இருக்கு நீ என் கூட வா நான் காட்டுறேன் அது நான் இந்த இடத்துல இருந்தேனா அப்போ துளசியோட இந்த போட்டோ காத்துல அப்படியே பறந்துட்டே இருந்துச்சு என் கண் முன்னாடி வந்துச்சு அதுக்கப்புறம் யாரோ என்ன தலையில போட்டு பலமா அடிச்சாங்க அப்படியே எனக்கு மயக்கம் வந்துருச்சு அப்புறம் நான் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ நான் இங்க பாடம் மேல படுத்துட்டு இருக்கேன் என் போட்டோ மேல ஒரு மாலை இருந்துச்சு நான் உண்மையதான் மோகன் சொல்றேன் இங்கதான் படுத்திருந்தேன் அப்புறம் அங்க ஒரு பானையும் இருந்துச்சு அப்புறம் போட்டோ வேற மாலையோட இருந்துச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் மோகன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதுக்கப்புறம் எங்க இருந்து திடீர்னு ஒரு பூனை வந்துச்சு என்ன சுத்தி எல்லா இடமும் புகையா இருந்துச்சு நான் எழுந்து ஓடி வர நினைக்கும் போது அப்படியே கீழே விழுந்துட்டேன் அந்த மாலை வந்து என் கழுத்துல விழுந்துருச்சு மோகன் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அட எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்துறீங்களா நான் உன்னை இங்க காமெடி எல்லாம் பண்ணல ஏய் வாய் மூடு எல்லாருக்கும் என்ன ஆச்சு ஏன் சிரிக்கிறீங்க மோகன் மோகன் நான் ஒன்னும் காமெடி பண்ணல நான் ஜென்யூனா உண்மையதான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் துளசியோட போட்டோ நிஜமாவே காத்துல பறந்துட்டு இருந்துச்சு நான் இங்கதான் படுத்திருந்தேன் அந்த பாடையில அந்த பானை போட்டோ மாலை எல்லாம் இங்கதான் இருந்துச்சு தாமினி தாமினி கொஞ்சம் பொறுமையா இரு. அமைதி. என்னாச்சு உனக்கு? ரிலாக்ஸ் தாமினி. எப்படி ரிலாக்ஸா இருக்க முடியும் மோகன் இந்த மாதிரிலாம் பேசாத தாமினி ப்ளீஸ். குஷி பயந்து போயிடுவாள்ல. அப்பா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது பட் ப்ளீஸ் அப்பா இந்த ஸ்டூபிட் தாமனிக்கு புத்தி சொல்லுங்க என் மம்மியோட பேரை சொல்லி இனிமே இவ பொய் சொல்லக்கூடாது நான் ஒண்ணு போய் சொல்லல குஷி நான் நிஜமா தான் சொல்றேன் மோகன் அந்த மண் பானை அந்த பாடை பூ போட்டோ எல்லாம் இங்க தான் இருந்துச்சு மோகன் நான் நிஜமா தான் சொல்றேன் மோகன் ப்ளீஸ் என்ன நம்பு ஓகே தாமினி ஆனா அதெல்லாம் இப்ப அதுக்குள்ள எங்க போயிடுச்சு? தெரியல எனக்கு தெரியல தாமினி, மோகன் பட் தாமினி நீ இப்பதான் ரொம்ப
ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்க. உன் மேல குண்டு பட்டிருக்கு, நீ ட்ரோமால இருந்திருக்க. இல்ல ஒருவேளை மோகன், நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருந்திருக்கலாம். பட் மோகன் இதெல்லாம் கனவுல என் கண்ணு முன்னாடி நடந்தது. மோகனையா, இதெல்லாம் பார்க்கும்போது தாமினிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும்னு எனக்கு தோணுது. அதனாலதான் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறா. மைண்ட் யுவர் பிளடி லாங்குவேஜ் ராதா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி சொல்வ? நான் சொல்றது உண்மைதானே இப்பவே என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப சரி, நிரூபிச்சு காட்டுங்க. நாங்கெல்லாம் இங்க தானே இருக்கோம். காட்டு. காட்டு காட்டு காட்டு. அத பாரு மோகன், அங்க புகை இருக்குல்ல, அங்க பாரு. அந்த மாதிரி போகதான் இந்த வீடு ஃபுல்லா இருந்தது மோகன். நிஜமா சொல்றேன். பாருங்க, இப்ப எல்லாரும் நம்புவீங்கல்ல? நான் சொல்றது உண்மைதானே. என்னாலதான் அங்க புகை வருது. அப்படின்னா அது வந்து நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஜன்னலை மூடுறதுக்கு மறந்துட்டேன். குளிர் அதிகமா இருக்கிறதுனால இப்ப எல்லா பக்கமும் பனியா இருக்கு. அந்த பனி ஜன்னல் வழியா உள்ள வந்துருச்சு. அப்புறம் அந்த பனியை தான் தாமினி அக்கா புகைன்னு நினைச்சிட்டாங்க போல. என்ன பார்த்தா என்ன முட்டாள்னு எழுதி ஒட்டி இருக்க உனக்கு? பனிக்கோ புகைக்கோ எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? மோகன், மோகன், நான் ஜென்யூனா உன்கிட்ட சொல்றேன் மோகன். ப்ளீஸ் என் வார்த்தையை நம்பு மோகன். நான் இங்க எல்லாத்தையும் பார்த்தேன் இங்க மோகன். பாரு தாமினி, நீ என்ன பார்க்கலன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உனக்கு எப்பவும் துணையா இருப்பேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஆமா மோகன், ஆனா அங்க நான் என் பார்த்தேன். மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வா வந்து படுத்துக்கோ. உனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, வா. அவன் தான் சொல்றான்ல, போ. நான் வந்துடுறேன். ஆ, துளசி அக்கா, அக்கா, தாமினியை பயமுறுத்துறதுக்காக இது எல்லாத்தையும் நீங்க தான் பண்றீங்களா? அக்கா, எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கக்கா. நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்களா துளசி அக்கா? துளசி அக்கா, எனக்கு பதில் சொல்லுங்கக்கா. இவ்ளோ நாளாச்சு துளசி அக்காவை பத்தி எனக்கு எந்த தகவலும் கிடைக்கலையே. நீங்க எங்க இருக்கீங்க? எப்படி இருக்காங்களோ, என்ன பண்றாங்களோ? துளசி அக்கா, துளசி அக்கா.